அனைவருக்கும் இனிய வணக்கம். திருநெல்வேலியில் ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சி நடக்கும்போதும் திருநெல்வேலியை சார்ந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் பிரமுகர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். பண்ணி அப்போ நான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வாசகராக இருந்தேன். அப்போ நீங்கள் வாசகராக உங்களுடைய பங்களிப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் கவிதை தட்டு மாதிரி எழுத ஆரம்பித்தேன். அப்போ புத்தக திருவிழா மேடையில் கவிதை வாசிப்புக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதன் பிறகு நான் கவிதை தொகுப்பெல்லாம் போட்டு கவிஞரானது பிறகு அவர் எனக்கு கவிதை சார்ந்த உரைகள் பேசுகிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலமாக என்னுடைய பேரை எப்பவுமே சொல்லுவார். அப்புறம் ஒவ்வொரு முறை பேசினதுக்கப்புறமும் அந்த உரை குறித்து ஒரு சின்ன குறுந்தகவல் அனுப்புவார். எழுத்தாளர் நாறுமுனாதன் அவர் தான். இப்போ அவர் இந்த புத்தக திருவிழாவில் இல்லை. இப்போ அவரோட இல்லாமையை இந்த இடத்துல உணர்கிறேன். அவரை நினைவு கூர்ந்து இந்த உரையை துவங்குறேன். இன்றைக்கி ரமலான் மாதத்துடைய முதல் நோன்பு. வழக்கமாக வீட்லேயோ அல்லது பள்ளிவாசல்லையோ நோன்பு திறப்போம். இன்றைக்கி மேடையிலே நோன்பை திறந்தாச்சு. ஒரு புத்தக திருவிழா அரங்கில் கிட்டத்தட்ட ஒரு கடவுளை அழைச்சிட்டு வந்த மாதிரியான ஒரு தினமாக இருக்குது. இப்போ இது எனக்கு நான் சமீபத்தில் எழுதின ஒரு சின்ன கவிதையை நினைவுபடுத்திச்சு. அந்த கவிதையில் ஒரு பத்தி இந்த மாதிரி வரும். ஒரு குழந்தை தெரியாமல் புஸ்தகத்தை மிதித்து விட்டது. அதை தொட்டு முத்தமிடச் சொல்ல வேண்டுமா, அல்லது சரஸ்வதி தான் குழந்தையிடம் முத்தம் பெறுகிற ஆசையில் இந்த குசும்பு வேலையை செய்து வருகிறாளா அப்படின்னு ஒரு சின்ன வரியை எழுதியிருந்தேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு கவிதையும் நானும் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த தலைப்பு என்னுடைய வயதுக்கு மீறின ஒரு தலைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 60 வயசுக்கு மேலே பேசக்கூடிய ஒரு தலைப்பாக தான் பார்க்குறேன். இந்த தலைப்பை நான் என்னோடய வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படினாலும் பேசலாம் அப்படிங்கிறனால இதில் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் கவிதை சார்ந்த உரைகள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கவிதைனா என்ன, கவிதை ஏன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குறிப்பை சொல்லிவிட்டு அந்த உரையை துவங்குறது வழக்கம். ஆனால் இந்த வாட்டி அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு கவிதையை மட்டும் வாசிச்சுட்டு நேரடியாக உரைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நம்ம படையப்பா படத்தில் ஒரு காட்சி வரும். ரஜினிகாந்த் அப்பாஸை கடத்திட்டு நீ என் பொண்ணை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்பார். அவன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரு பொண்ணை காமிப்பார். உடனே அவன் மனசு மாறிடுவான். அடுத்த சீனில் கட் பண்ணால் கல்யாணம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கவிதையை மட்டும் வெறுமனே வாசிச்சிருந்தேன். அதுக்கு மேலே அந்த கவிதை குறித்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. இது இளம் கவிஞர் ச. துரை அவருடைய கவிதை. கூடைக்குள் வைக்கப்படுகிற ஆப்பிளை போலத்தான் ஒவ்வொரு இரவுகளிலும் உன்னை தொட்டிலுக்குள் வைப்பேன் மகளே. நீ அத்தனை சிவப்பு, மொழி அத்தனை இனிப்பு. அம்மா உனக்கு அழகான குடுமி இடுவாள். அது அப்படியே ஆப்பிளின் காம்பை போல் இருக்கும். இன்று கவிதை குறித்து நான் பேச உள்ள உரை ஒரு பெரிய ஒரு பேருரை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பொதுவாகவே கவிதை குறித்தான உரைகள் ஒரு கவிதையை ஒரு சிறிய அனுபவத்தை ஒரு சிறிய விஷயங்களை எப்போவுமே பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு வரி உண்டு. காற்று எப்போதும் சிறிய பொருட்களைத்தான் கலைத்து விளையாடும் அப்படின்ற ஒரு வரி உண்டு. ஒரு பெரிய விஷயத்தை காற்று கலைச்சி போட்டு விளையாடாது. எப்போவுமே அதோடைய விருப்பம் ஒரு சின்ன பொருளாக தான் இருக்கும். அதே போல் கவிதை அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை தவற விடாமல் சுட்டி காட்டிகிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறது உண்டு. சமையலில் சமையல் துவங்குறப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுவோம். அந்த சமையல் முடிகிறப்போ அந்த சமையலில் இருக்கா அப்படின்னா அந்த கடுகு காணாமல் போயிடும். ஆனால் சமையலுக்குள்ளே அந்த கடுகு இருக்குது. அதே மாதிரி தான் சமூகத்தில் கவிதை பார்க்கப்படுதோ அப்படின்னு எண்ணுறது உண்டு. சமையலில் கடுகு இல்லை ஆனால் இருக்குது. அதே மாதிரி சமூகத்துலேயும் கவிதை இல்லை ஆனால் கவிதை ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணுது. அதே போல் இந்த உரை கவிதையும் நானும் அப்படிங்கிற உரையை நான் என்னுடைய வசதி கருதி 3ஆக பிரிச்சுக்கிறேன். கவிதையும் தாமிரபரணியும், கவிதையும் திருநெல்வேலியும், கவிதையும் வாழ்வும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கவிதையும் தாமிரபரணியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு நதி குறித்து நிறைய கவிதைகள் உள்ளது. அதில் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது கவிஞர் நெகிழன் எழுதின ஒரு கவிதை. ஓடும் ஆற்றின் இதய துடிப்பை அறிய நாம் கையில் ஒரு மீனை பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வரி எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு வரி. அதே போல் நதி அப்படின்னோன்னா நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு அம்சம் பாப்புலர் நெருடாவோட மையப்படுத்தி ஒரு திரைப்படம் போஸ்ட்மேன் அண்ட் த பொயட் அப்படின்னு ஒரு படம் உண்டு. அதில் பாப்புலர் நெருடா ஒரு
கடலுக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு கவிதை சொல்லுவார் ஒரு ஒரு போஸ்ட்மேனோட. அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். மலையாள கவிஞர் ராமன் வந்து ஒரு வாட்டி பேசுகிறப்போ தமிழில் வந்து கடல் சார்ந்த கவிதைகள் வந்து நிறைய வந்திருக்கு, ஆனால் ஆறு சார்ந்த கவிதைகள் வந்து ரொம்ப அதை ஒப்பிடும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ தமிழில் வந்து குறிப்பாக கல்யாண்ஜியுடைய கவிதைகள் வந்து அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து கவிதையும் தாமிரபரணியும் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து நிறைய தடவை வந்து தாமிரபரணியோட வெவ்வேறு படித்துறைகளில் உட்காந்து கவிதை எழுதுறதுக்கு உட்காந்துருக்கேன். கீழநத்தம், முன்னீர் பள்ளம், குறுக்குத்துறை, இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் உட்காந்துருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட தாமிரபரணியை பற்றின கவிதையை நான் எழுதுனதே இல்லை. வேறு கவிதைகளை எழுதியிருக்கிறேன். அப்போ ஏன் வந்து நான் ஒரு நதிக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் கவிதை எழுத அமர்றேன் அப்படின்னு யோசிக்கிறப்போ அடிப்படையாக நதியிட்ட உள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து கவிதைக்கும் தேவையாக இருக்குது அப்படின்னு தோணுது. அந்த வகையில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நதியுடைய ஒரு தன்மை, அதே இது கவிதைக்கும் பொருந்தக்கூடிய தன்மையாக நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று வந்து அந்த நதியினுடைய முடிவில்லாத மர்மம், இன்னொன்று வந்து அழகு, 3வது வந்து அதனுடைய லயம், ஓட்டம். முதல்ல வந்து அந்த நதியினுடைய முடிவில்லாத மர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு நதியை எப்போ பார்க்குறப்ப வந்து அது புதிதாகவே தோன்றும். ஒரு கவிதையுடைய அடிப்படையும் அதுதான். ஒரு 50 வருஷம் கழித்து வாசிக்கிறப்போ அது அதே மாதிரி புதிதாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அழகு, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முதல்ல ஒரு ஒரு அழகான பொண்ணையோ இல்லை ஒரு அழகான விஷயத்தையோ பார்க்குறப்போ முதல்ல வந்து அது நம்ம காலத்தை மறக்க செய்யும். ஒரு நல்ல கவிதையை படிக்கிறப்போ அது வந்து காலத்தை இல்லாமலாகும். அதே போல் நம்மளுடைய நினைவை வந்து பெறலை செய்யும். அந்த மாதிரி ஒரு அம்சம் வந்து கவிதைக்கு உண்டு. இன்னொன்று அந்த அழகு அப்படிங்கிறப்போ அதனுடைய இன்னொன்று அம்சம் சொல்லணும் அப்படின்னா இயல்பாகவே அழகு அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை வந்து எழுச்சி உற செய்யும். அது வந்து ஒரு நதி மூலமாக கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். கவிதை வாசகருக்கும் அது எப்போவுமே கிடச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். சித்தார்த்தன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாவல் உண்டு, ஹெர்மன் ஹெசேவோடது. அதில் வந்து ஒருத்தன் ஞானத்தை தேடி போகக்கூடிய பயணம் தான் அந்த நாவல். அதில் அவன் முதல்ல ஒரு குருவை போய் சந்திப்பான். அப்புறம் குருவிட்டேருந்து நம்ம ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவான். அதன் பிறகு அவன் லௌகீக வாழ்க்கைக்குள்ளே போவான், தொழில் பண்ணுவான், அப்புறம் பெண்களோடு போவான், அந்த மாதிரி நிறைய பண்ணுவான். கடைசியில் வந்து அவன் ஒரு நதியில் வந்து படகோட்டியாக தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு அது கிடச்சதா அந்த நாவலாசிரியர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அந்த இடம் வந்து ஒரு நதி அப்படிங்கிறது முக்கியமானதாக கருதுகிறேன். அது வந்து தாமிரபரணி வழியாக இங்கே உள்ள எல்லா படைப்பாளிகளுடைய படைப்புலையும் ஏதோ ஒரு வகையில் அது உந்துதலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் 3வதாக வந்து லயம் அப்படிங்கிறது, ஓட்டம். கவிதையுடைய அடிப்படை அந்த வடிவம் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம நவீன கவிதை உருவாகிறப்போ இப்போ காணாசுடைய கட்டுரையில் வந்து இந்த நிறைய குறிப்பிட்டிருப்பார். இப்போ எதுகை முனை இருக்கக்கூடாது, இந்த நிறைய அம்சங்களை புறந்தள்ளிட்டு ஒரு செய்யுள் வடிவத்தை தாண்டி கவிதை வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கவிதையுடைய இன்னர் டோன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. அது வந்து மாறாத ஒரு அம்சம் உள்ளது. அது ஒரு நதியிலையும் அந்த ஒரு ஒழுங்கை வந்து நம்ம எப்போவுமே பார்க்க முடியும். அதே போல் கவிதையினுடைய சொற்கள், ஒரு கவிதை புத்தகத்தில் ஒரு கவிதையுடைய சொற்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு நதியினுடைய ஆழம் வந்து எப்போவுமே நினைவுக்கு வரும். ஒரு 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 5 வரி கவிதைனா அதனுடைய ஆழம் வந்து குறைவாகவும், இல்லை ஒரு நீள் கவிதையில் அதனுடைய ஆழம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு அது வாசிக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் தோணும். அந்த வகையில் கவிதையும் தாமிரபரணியும் அப்படிங்கிறத குறிப்பிட்றேன். அதே போல் கவிதையும் திருநெல்வேலியும் அப்படின்ட்டு சொல்கிறப்போ நண்பர் ஒருத்தர் வந்து வெளியூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவரை முன்பின் மறிமுகம் இல்லாத ஒரு நண்பர். இப்போ அவர் திடீர்னு பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சென்னையில் வசிக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்குறப்போ திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறப்போ திருநெல்வேலி வந்து ஒரு தூங்கி கொண்டிருப்பவர்களின் நகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு டக்குன்னு பஸ் வந்து ஏறி போயிட்டார். அப்போ எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. திருநெல்வேலியை பற்றி இப்படி சொல்கிறது சரிதானா அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நண்பர் ஒருத்தரோட ஒரு கட்டுமான தளம், அதில் அவர் ஒரு சிவில் இன்ஜினியர், அவரோட கட்டுமான தளத்தில் போயிருந்தப்போ அங்கே ஒரு காட்சியை வந்து நான் பார்த்தேன். ஒரு கொத்தனார் வந்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தார். அவர் ஒரு செங்கலில் வந்து சிமெண்ட் பூசிட்டு அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த கொத்தனார் வந்து தூங்கிட்டார். ஆனால் அவர் பூசின அந்த செங்கலும் சிமெண்ட்டும் வந்து ஊறிக்கிட்டே இருந்தது. அது அவருடைய வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த காட்சியை பார்க்குறப்ப எனக்கு அந்த திருநெல்வேலி சார்ந்த ஒட்டுமொத்த படைப்பாளர்கள் ஒரு கணத்துக்கு வந்துட்டு போனாங்க.
இப்போ அந்த படைப்பாளர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த ஊர் வந்து அவங்க மொழியில் நிகழாதப்பையும் ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி ஒரு கணத்தில் தோண்டிட்டு போச்சு. அதே போல் திருநெல்வேலியுடைய நிறங்கள் அது வந்து நான் முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஷாருக் கான் நடித்த தேசம் அப்படின்னு ஒரு படம் உண்டு. அதில் வந்து ஷாருக் கான் வந்து இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டாக வேலை பார்ப்பார். அப்போ வந்து அதில் ஒரு காட்சி வரும். அவருக்கு தன்னுடைய சொந்த ஊர் நினைவுக்கு வரும்போதெல்லாம் 2 ஷாட் வரும். ஒன்று வந்து கங்கையில் வந்து அவரோட காலை உள்ளே விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஷாட்டும், அப்புறம் அவங்க அம்மாவோட அஞ்சரை பெட்டியை திறந்தோன்னே வரக்கூடிய குங்குமத்தோட சிகப்பு நிறமும் ஞாபகத்துக்கு வரும். இந்த 2 ஷாட்டும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப முன்னாடி துபாயில் ஒரு 8 மாத காலம் பணிபுரிந்தேன். அப்போ வந்து வெளிநாடு அப்படின்னா நமக்கு ஒரு 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 அதிசயம் இல்லை ஒரு வியப்பு எப்பவுமே இருக்கும். எனக்கு அங்கே போனோம்னா அங்கே உள்ள கட்டிடங்கள், அங்கே உள்ள இடங்கள் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே கலரில் இருந்த மாதிரி தோணுச்சு. அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ இங்கே இருந்துட்டு அங்கே போகிறப்போ ஒரு நிறக்குருடு ஆன மாதிரி ஏதோ ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம நார்மலாக இங்கே திருநெல்வேலியில் நம்ம வந்து இங்கேயே இருக்கனால நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்மளை சுற்றி பார்த்தாலே ஏகப்பட்ட நிறங்கள் இருக்குது, வெவ்வேறு ஓசைகளை கேட்குறோம். அது எதுவுமே இல்லாத ஒரு 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 கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு நாடாக அதை நான் பார்த்தேன். அது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அது எனக்குள்ளே ஒரு ரொம்ப ஆழமாக ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிச்சு. அதன் பிறகு நான் ரொம்ப நாள் கழித்து வீட்டு மொட்டை மாடியில் காலையில் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு வெறும் தரையில் படுத்துட்டு இருந்தப்போ வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து வானத்தில் வந்து வெறும் நீல நிற மேகம், அது வந்து தூய நீலம், வெறும் வெள்ளை எதுவுமே இல்லாமல் வெறும் நீளத்தில் ஒரு வானத்தை அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருப்பேன். ஆனால் முதல் தடவை பார்த்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி அப்போ ஏற்பட்டுச்சு. அப்போது எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. கண்ணை மூடிக்கொண்டே இருந்தபோது குருடனாய் இருந்தேன், எங்கும் ஒரே நிறம். வானை பார்த்து கொண்டே இருந்தபோது குருடனாய் இருந்தேன், எங்கும் ஒரே நிறம். போகிற போக்கில் பார்வை தந்து போனது ஒரு பறவை அப்படின்ட்டு ஒரு கவிதை தோணுச்சு. இப்போ அந்த மாதிரியான அம்சங்கள் வந்து இப்போ திருநெல்வேலியோடைய நிறம், ஒளி, அது எல்லாமே வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவனை அறியாமலே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதே போல் வெவ்வேறு விஷயங்கள் இப்போ நான் சமீபமாக வேலை பார்க்கக்கூடிய ஊர் வந்து திருவேங்கடநாதபுரம். இப்போ அங்கே வந்து பார்த்தா இப்போ நான் போகிற வழியில் வந்து பாலடைஞ்ச நிறைய வீடுகள் இருக்கும். இப்போ அந்த வீடுகளுக்கு மேலே வந்து காலையில் போகிறப்போ மயில் வந்து தோகை விரித்து ரொம்ப அழகாக நிற்கக்கூடிய காட்சிகள் வந்து நான் தினசரி பார்த்துட்டே போவேன். அது ஒரு வினோதமான ஒரு காட்சியாக இருக்கும். ஒரு பாலடைஞ்ச வீடு, அதுக்கு மேலே பேரெழில் நிறைந்த ஒரு மயில் வந்து எப்பவுமே நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறது அது ஒரு புதுமையை கிளர்த்திக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய காட்சிகளை வந்து திருநெல்வேலியை சுற்றி நம்ம பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காட்சிகளை சொல்லலாம். அதே போல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து பிறக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறது இப்போ வந்து இப்போ சில நகரங்கள் இப்போது வேறு ஊர்களில் வந்து இப்போ நம்ம வேலைக்காக போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஊர்களுக்கு இப்போ நம்ம போகிறப்போ அங்கே உள்ள மனிதர்கள்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத பேசும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாவனை, உடை எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பிழைப்புக்காக அந்த மாதிரி ஒரு 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 இதுக்கு நம்ம பண்ணியாக வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இங்கே திருநெல்வேலியில் வந்து வெவ்வேறு கதாபாத்திரங்களை நம்ம பார்க்க முடியுது. வெவ்வேறு வகையான மனிதர்களை, வேறு மாதிரியான ஒரு கோமாளித்தனமாக ஒரு ஆளை, ஒரு சீரியஸாக ஒரு ஆளை, இல்லை வெவ்வேறு வகையான மனிதர்களை பார்க்க முடியுது. அது ஒரு நகரத்தோட முக்கியமான அம்சம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நகரம் தொடர்ச்சியாக தக்க வச்சுக்கிறது ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு பெரிய வரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் மனம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் கவிஞனை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ விக்ரமாதித்தனுடைய ஒரு கவிதை உண்டு, இந்த தைரியமாக மலையை திருடி விட்டுவிடு அப்படின்ட்டு ஒரு இடம் சொல்லியிருப்பார். அதே போல் சமீபத்தில் ஆலி கோப்பர் எக்கர்மன் அப்படின்ட்டு ஒரு ஆஸ்திரேலியன் பெண் கவிஞருடைய கவிதைகளை வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதில் அவங்களுடைய வாழ்க்கையை குறிப்பிடுறப்போ அவங்களுடைய நிலம் வந்து அவங்கள எந்த மாதிரி கவிஞராக உருமாற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த தொகுப்பில் பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் இருந்து பழங்குடிகளை வந்து அங்கே உள்ள அரசு வந்து ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதனால் அங்கே உள்ள குழந்தைகள் வந்து பெருமளவில் உளவியல் ரீதியாக பாதிப்படைகிறாங்க. இல்லை அது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு அரசாங்கம் உணர்ந்து திருப்பி அந்த குழந்தைகளை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான நடைமுறைகளை மேற்கொள்கிறாங்க. அப்படி வந்த ஒரு பெண் தான் அந்த கவிஞர். அவர் வந்து அதனால் எந்த வகையில் தான் பாதிப்படைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த
கவிதையில் குறிப்பிடுறாரு. அதில் குறிப்பாக வந்து அவர் வட்டமும் சதுரமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்றப்போ அவர் இரு மாதிரியான வாழ்க்கைகளை வாழ்ந்திருக்காரு. ஒரு பழங்குடி பகுதியிலிருந்து நகரத்துக்குள்ளே வந்து நகர வாழ்க்கையில் சிக்கி திணறி மறுபடியும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய குழந்தையும் தேடி பழங்குடி வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காரு. இப்போ இந்த ரெண்டையும் அவர் குறிப்பிட்றப்போ, நான் நகரத்துக்குள்ளே இருந்தப்போ சதுர வடிவ உணவு மேஜையில் உட்காந்து சாப்பிட்டேன், சதுர வடிவ பட்டிகளில் நாங்கள் விலங்கு அடைச்சிருப்போம், சதுர வடிவ கண்ணாடியில் நான் என்னுடைய முகத்தை பார்த்தேன், எல்லாமே சதுரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாரு. அதே வந்து நான் ஒரு பழங்குடி இடத்துக்குள்ளே என்னோடய சொந்த இடத்துக்குள்ளே நான் போகிறப்போ நாங்கள் வந்து வட்ட வடிவமாக இருந்தோம், வட்ட வடிவமாக அமர்ந்து நாங்கள் வந்து வேட்டையாடுற விலங்கை சாப்பிட்டோம், வட்ட வடிவமாக அமர்ந்து நெருப்புக்கு மத்தியில் நாங்கள் உறங்கினோம், வட்ட வடிவமான நிலவை பார்த்துக்கிட்டு கடற்கரையில் நாங்கள் தூங்கினோம் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்றாரு. அந்த வகையில் நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்பாளி வந்து மிக முக்கியமானது அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதே போல் இறுதியாக ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். கவிதையும் வாழ்வும் அப்படிங்கிற குறிப்பு. இது வந்து கவிதை நார்மலாக படிக்கிறப்போ நமக்கு இப்போது நாவலோ இல்லை சிறுகதையோ இல்லை மற்ற வடிவங்களோ வந்து ஏதோ ஒன்று தீர்மானமாக பேசுவோம், நமக்கு அது புரியும். ஆனால் கவிதை வந்து ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இது வந்து எனக்கு யோசிச்சு பார்க்குறப்போ டோபியாஸ் உல்ப் எழுதின ஒரு சிறுகதை உண்டு, மூளையில் பாய்ந்த புல்லட் அப்படின்னு ஒரு கதை. அது ரொம்ப நல்ல கதை. அந்த கதையில் ஒரு இடம் வரும், ஒரு வங்கி இருக்கும், அதில் கொள்ளையர்கள் உள்ளே வந்துடுவாங்க. வந்த பிற்பாடு ஒரு நீண்ட வரிசை இருக்கும், அந்த வரிசையில் ஒரு ஆள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த கொள்ளைக்காரன் வந்து சிரிக்காத அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஏதோ சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கோவப்பட்டு அவன் தன்னுடைய துப்பாக்கியால் அவனை சுட்டுருவான். சுட்டோன்னா அந்த புல்லட் வந்து அவனுடைய வலது பக்க மூளை வழியாக உள்ளே புகுந்து இடது பக்க மூளை வழியாக வெளியே வரும். அப்படி அந்த புல்லட் உள்ளே புகுந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அவன் என்னெல்லாம் நினைக்கிறான் என்னெல்லாம் நினைக்கலை அப்படிங்கிறதான் அந்த சிறுகதை. அப்போ அவனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் நினைவுக்கு வரும். சிறு வயதில் தன்னுடைய தங்கையோட மணலில் அமர்ந்து விளையாண்டது, வாழ்க்கைக்கு அவன் எதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சானோ அது எல்லாமே அவனுக்கு நினைவுக்கு வரும். கவிதை வந்து இதை தான் எப்போவுமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் கவிதையுடைய இடம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படின்ட்டு நான் இந்த இடத்த குறிப்பிட விரும்புகிறேன். இறுதியாக குன்வர் நாராயணனுடைய ஒரு கவிதையை மட்டும் வாசி இந்த உரையை நிறைவு பண்ணுறேன். மணி ஒலி அப்படின்ட்டு ஒரு கவிதை. தொலைபேசி மணி ஒலித்தது, நான் இல்லை என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்து தூங்கிவிட்டேன். கதவின் அழைப்பு மணி அடித்தது, நான் இல்லை என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்து தூங்கிவிட்டேன். அலாரத்தின் மணி ஒலித்தது, நான் இல்லை என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்து தூங்கிவிட்டேன். ஒரு நாள் சாவின் மணி அடித்தது, திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன். நான் தான் என்று கத்தினேன். புரண்டு படுத்து தூங்கு என்று சொன்னது மரணம். நன்றி.